श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताश्रीयत्री वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। சன்னியாசாசிரம தர்மத்தை பற்றி சொல்லிட்டு வந்த அதனுடைய இன்னும் விசேஷங்களை இப்ப நாம பார்க்கிறோம். அன்வீக்ஷேதாத்மனோ பந்தம் மோட்சாஞ்ச ஞானநிஷ்டயா பந்த இந்திரிய விக்ஷேபாத் மோட்ச ஏஷாஞ்ச சம்யமः தஸ்மான் நியம்ய ஷட்வர்க்கம் மத்பாவேன சரேத் முனிः விரக்தः க்ஷுல்லகாமேभ्यः லப்த்வாத்மனி சுகம் சரேத் என்பதாக சொல்றார். பிக்ஷைய நான்கு, அதாவது பிராமணர்லயே இருக்கக்கூடிய 4 வர்ணம், பிராமணன் பிராமண க்ஷத்ரியன், பிராமண வைசியன், பிராமண சூத்திரன்னு சொல்லக்கூடியவாளாக இருந்திருக்க வாழ்டத்துல இருந்து பிக்ஷாச்சரணம் பண்ணணும். அந்த பிக்ஷாச்சரணம் பண்ணினதாலும் கூட அதையும் நம்மளுடைய ஒரு நாக்கு ருச்சிக்காக சாப்பிட்றதுன்றது கிடையாது. கேவலம் பிராணதாரணத்துக்காக நாம சாப்பிடணும். இந்த இடத்துல போனாக்கா இன்னைக்கு நல்லா ததியாரசன ஆகாரமா போடுவா, இங்க போனா வெறும் சாதம் தான் போடுவா அப்படின்ற பாவம்லாம் இல்லாதபடி அதுலயும் சில நியமங்கள்லாம் இருக்கு. எத்தனை பேர் எத்தனை கிரகத்துக்கு போகலாம், இத்தனை கிரகத்துக்குள்ள எவ்வளவு கிடைக்கிறதோட போறோம். அதுக்கு முன்னையே நமக்கு பரிமிதமாக சப்தாகாரான சங்கத்தான்னு 7 வீட்டுக்கு மேல போகக்கூடாது. அதுக்குள்ள நமக்கு பர்யாப்தமாக ஆயிடுத்தோம்னாக்கா போர் மளவு ஆயிடுத்தோம்னா இதோட திரும்பிடணும். 7 வீடு போயும் போற அளவுக்கு சாதம் கிடைக்கலன்னாக்கா அப்ப அதோட திரும்பி இன்னைக்கு பெருமாள் சங்கல்பம் இவ்வளவுதான்னு சொல்லிட்டு நாம திரும்பிடணும். இப்படி அந்த ஆகாரத்தையும் ஜலத்துல அலசிட்டு நாம சாப்பிடணும். பிராண தாரணத்துக்காக தான் பண்ணணும். சரி, அப்படியான சாப்பிடணும். சாப்பிடாட்டா என்ன பிரமாதம்? அப்படியே பிராணனை விட்டுடலாம். முந்தைய சன்னியாசிகள்லாம் இது ஜெயினர்லாம் சொல்லுவா, வடக்கிருந்து உயிர் நீத்தல் என்பதாக சொல்றது. சில பேர் இப்ப கூட சில இதெல்லாம் பண்ணுவா. அவெல்லாம் சில சன்னியாசிகள்லாம் இனிமேல் நான் இந்த லோகத்துல இருக்கிறதுக்கு நான் விரும்பல, ஆகையெல்லாம் நான் பிராணனை விட்டுறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு அந்த வடக்கு பக்கம் அந்த ஊருக்கு வடக்கு தேசத்துல இருந்துட்டு அந்த வடக்கு திக்கையே பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டு பிராணனை விட்டுருவா ஜெயினாலாம். அந்த மாதிரி நாம கூட பிராணனை விட்டுடலாம் இல்லையா? அப்படியான சாப்பிடணுமான்னா சன்னியாசிகள்லாம் சாப்பிடணுமான்னா என்று ஒரு கேள்வி வருது. சாப்பிட வேண்டியவள் தான் சாப்பிடணும். ஏன் சாப்பிடணும்னு கேட்டேன், சரீரம் ஆத்தியங்களு தர்ம சாதனம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த உடல் தான் தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு முதல் சாதனமாக கருதப்படுகிறது. இப்ப அந்த உடல் இல்லாத போயிடுத்தோம்னா, இந்த சரீரம் இல்லாத போயிடுத்தோம்னாக்க பகவத் விஷயமான சிந்தனம் பண்ண முடியாத போயிடும். அந்த பகவத் விஷயமான சிந்தனம் பண்ணாத போயிட்டோம்னாக்க அப்ப அந்த மோட்ச பர்யந்தம் மோட்சத்தை கிடைக்கிறதுன்றது இதுவாயிடும். ஆகையால சன்னியாசிகளாக இருந்திருக்கிறவாளும் கூட நான் தான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு எனத்துக்கோசரம் நான் பிராணனை மாத்திரம் தரிச்சுக்கணும்னு நினைக்க கூடாது. அதாவது ஆகாரத்துல ருச்சிக்காக ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது. அதே சமயத்துல நாம பண்ணக்கூடியதான தியானங்களுக்கெல்லாமும் அந்த புத்தி அது புட்சிதம் பிரதிபாதி கிஞ்சித் காளிதாசன் சொல்றான் மாளவிகாக்னி மந்திரத்துல.
நான் ரொம்ப பசியா இருக்கேன், என்ன பார்த்து இப்ப கேக்குறிய, இந்த கேள்வி கேக்குறியா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, புபுட்சிதம்னா பிரதிபாதி கிஞ்சித்துன்னு. பசியோடு இருக்கிறவனுக்கு எதுவுமே தோணவே தோணாது. எனக்கு முன்ன சாதம் போடு, நான் அப்புறமா நான் உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்னுவான் அந்த இடத்துல. அந்த மாதிரி இந்த பசியோடு இருந்தாக்கா நல்லதோ கெட்டதோ எந்த விஷயத்திலையும் ஈடுபட முடியாத போயிடும். ஆகையால இந்த சரீரத்தை தாரணம்ன்றது தர்மத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தஸ்மான் நியமிய ஷட்வர்க்கம் அபாவேன சரேன் முனிஹி விரக்தா க்ஷுல்லகாமேபியா தத்வாத்மனி சுகம் மகத்தையும். இது எல்லாத்தையும் யோசனை பண்ணிதான் நான் சொல்றேன். நானு இந்த இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனசு, இவை எல்லாவற்றையும் அடக்கி நாம இது பந்தம் மோட்சம் இவைகளுக்கு காரணமாக இருந்துருக்கு. ஆகையால இதை மொத்தம் நியமனம் பண்ணி அந்த பகவானையே நினைச்சுட்டு இருந்து அந்த பகவத் தியான பராளாக இருக்கணும். இந்த க்ஷுத்ரமான ஆசைகள் இருக்க, இந்த ஆசைகள்ல ஈடுபடாதவர்களாக இருக்கணும் என்பதாக சொல்ற. இந்த பிட்சைக்காக நகரத்துக்கு போகலாம், அது கிராமத்துக்கு போகலாம். அதே மாதிரி கோஷ்டம்ன்றது இடையர்கள், அதாவது சில சில பேர் மாத்திரம் ஒரே ஒரு வீடு மாத்திரம் இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. நகரத்துக்கு கிராமத்துக்கு எல்லாம் வித்தியாசம் என்னன்னா, பல தெருக்கள் இருக்கக்கூடிய இடம் இருக்கு, அது நகரம்னு சொல்றது. கிராமம்ன்றது அந்த மாதிரி பல தெருக்கள் இல்லாத ஒரு தெரு ரெண்டு தெரு தான் இருக்கக்கூடியதாக இருக்கிறது, அது கிராமமாக ஆகும். இது மாதிரி சில இடங்கள்லாம் சில பேர் மாத்திரம் வாசம் பண்ற இடமாக இருக்கிறது. அந்த மாதிரி இடங்களுக்காக அங்க போய் நாம பிட்சார்த்தம் போகலாம். மீதி விஷயத்துல வரைச்சு புண்ணிய தீர்த்தங்கள்ல புண்ணிய தேசத்துல வாசம் பண்ணணும், இப்படி இருந்துட்டு இருக்கணும்னு அர்த்தம் ஒண்ணு. அதை ஒண்ணு சொல்ற. சரி, காட்டுக்கு போனா யார் நமக்கு பிட்சை கொடுப்பா? அங்க போலாமா? காட்டுக்கு போலாமா? சன்னியாசிகள் காட்டுக்கு போலாமா? இல்ல அவர்கள்லாம் நகரம் கிராமம் இங்கதான் போயிட்டு இருக்கணுமான்னு கேட்டேன். சன்னியாசிகள் காட்டுக்கு போறதுல ஒரு தப்பும் கிடையாது. சன்னியாசிகள் காட்டுக்கு போனால்னாக்கா காட்டுக்கு போறதுலயும் அங்க வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கிறவார்கள் இல்லையோ, அவ பிட்சை கொடுத்து அதுல நாம அந்த சரீர தாரணத்துக்காக நாம அவள்கிட்ட இந்த பிட்சை வாங்கிட்டு நாம சாப்பிட்டு சன்னியாசிகளா இருக்கவா அந்த ஆகாரத்தை எடுத்துட்டாருனாக்கா அது ரொம்ப விசேஷமாக தான் சொல்லப்படுகிறது. ஆகையால நைதத் வஸ்துதையா பசியது திருஷ்யமானம் வினஸ்வரம் அசக்த சித்தோ விரமேது இஹாமுத்திர சிகீர்ஷிதாது. இந்த லோகத்துல இருக்கிற சன்னியாசியா இருக்கிறவா, இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாமே அழிக்கூடியவை, நிலையற்றவை என்கிற நிலையில தானே அவ அந்த பசங்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தியோ, மனைவியினிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பற்றோ, இல்ல வஸ்துக்கள் தன்னுடைய வீடு தன்னுடைய இதுன்னு அந்த வித்தத்துல இருக்கக்கூடியவை, இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா. ஏன்னா இது எதுவுமே நிலையானவை அல்ல என்பதை தெரிஞ்சுதானே அவ இருந்திருக்கா. இவை எப்படி நிலையற்றவையாக இருக்கின்றனவோ அந்த மாதிரிதான் சொர்க்கம் முதலிய பலன்களும் நிலையற்றவை. ஆகையால அதுக்கும் நாம ஆசைப்படக்கூடாதுங்கிற எண்ணத்தோட சன்னியாசிகள்லாம் எப்பவும் எம்பெருமானையே தியானம் பண்ணிட்டு அந்த மோட்சத்தையே நினைக்கிறவாளாக இருக்கணும் என்பதாக சொல்ற. ஏதேதது ஆத்மனே ஜெகன்மனோ வாக் பிராண சம்ஹதம் சர்வம் ஆயேதி தர்க்கேண இப்போ இந்த வஸ்துக்கள், இந்த சுகங்கள், இந்த போகங்கள் எல்லாமே அழியக்கூடியவையாக இருக்கிறபடினால இதுல பத்தி யாரும் எந்த விசாரமும் படாமல் நாம விரக்தனாக இருந்துட்டு ஞானனிஷ்டனாக இருந்துட்டு அந்த விரக்தனாக இருந்துட்டு மத் பக்தன் என்னிடத்திலேயே பக்தியை உடையவனாக இருந்து கொண்டு நாம் அந்த சன்னியாசிகளாக இருந்துருக்கிறவா தன்னுடைய காரியத்தை பண்ணணும் என்று சொல்ற. ஞானனிஷ்டோ விரக்தோவா மத்பக்தோவா அனபேட்சகம் சலிங்கான் ஆசிரமான் தியக்த்வான் சரேது அவிதிகோச்சரஹா. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு பல பேர்
இது ரொம்ப பார்த்தோம்னா அத்வைத்தம் மாதிரி அப்படியே இருந்துட்டு இருக்கும். அந்த அத்வைத்த பரமாக அர்த்தம் சொல்லி சொல்றதுதான் ரொம்ப சுலபமாக இருந்துட்டு இருக்கும். ஞான நிஷ்டா, அந்த ஞான நிஷ்டனாக, அதாவது ஞானத்திலேயே விருப்பம் உடையவனாக இருந்திருக்கிறவன் அர்த்தம். அந்த ஞான நிஷ்டனாக இருந்துட்டு விரக்தோபா, எதிலையும் ஆசை பற்றற்றவனாக இல்லாதவனாக பற்றற்றவனாக இருந்துட்டு மத் பக்தோவா அனபேட்சகா, பெருமாண்டத்துல பக்தி இருக்கிறவனாகவும் வேற எதையும் விரும்பாதவனாகவும் இருந்தான்னாக்க, அப்படி இருந்திருக்கவன் சலிங்கான் ஆசிரமான் தியக்த்வான் க்ஷரேதே அவிதி கோச்சரஹா. இப்ப சன்னியாசின்றதுக்கு அடையாளம் என்ன? காவி உடை உடுத்திக்கிறது. எல்லாரும் தான் காவி உடை உடுத்தின்னு இருக்கேன், ஆகையில அவ சன்னியாசி ஆயிடுவாடான்னா இல்ல. அப்ப வேற என்ன அடையாளம்? அந்த கையில அந்த தண்டத்தை தரிச்சுட்டு இருக்கிறது இருக்க, அது அடையாளம். காவி ஒரு உடைய உடுத்திண்டு இந்த தண்டத்தை திருதண்டமோ ஏகதண்டமோ இதெல்லாம் தரிக்கிறது இருக்க, இதுதான் அடையாளம்னு சொல்ற. இப்ப என்ன சொல்றன்னா, இந்த ஸ்லோகத்துல மேலெழுந்து வாரியா அர்த்தம் பார்த்தோமானாக்க, எல்லாவற்றிலும் விரக்தனாக இருந்திருக்கிறவன், மத்பக்தனாக பெருமாண்டத்திலேயே பக்தி உடையவனாக இருந்திருக்கிறவன், சலிங்கான் ஆசிரமான் தியக்த்வா சரேது அவிதி கோச்சரஹா, எந்த ஒரு விதிக்கும் கட்டுப்படாதவனாக தன்னுடைய ஆசிரமத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிற அடையாளங்களை எல்லாம் கூட விட்டுட்டு அவன் பாட்டுக்கு சஞ்சரிச்சிருக்க வேண்டியிருக்குது என்று இந்த ஸ்லோகத்துக்கு மேலெழுந்து வாரியான அர்த்தம் வருது. அதனால என்ன சொல்ற, அத்வைதிகள்லாம் ஆசிரம தர்மத்தெல்லாம் கூட விட்டுட்டு அவா இந்த சன்னியாசியா இருக்குவா, விரக்தா கிரேசராளா இருக்கிறவா, அவ பாட்டுக்கு சஞ்சரிச்சுட்டு இருக்க வேண்டியதுன்னு அர்த்தம்னு சொல்லி சொல்றா. ஆனா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆசிரமான் அவிதி கோச்சரஹா சரையது, அதாவது இந்த அடையாளத்தெல்லாம் சலிங்கான் ஆசிரமானன்னு ஜாதவர்ணாசிரமத்தை எல்லாத்தையும் விட்டுணும்னு இப்படி அர்த்தம் இல்லை. 4 வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்களும் கூட விதி நிஷேதங்கள், அதாவது இந்த ஒரு காரியத்தை பண்ணமானாக்கா இந்த பலன் வரும், இந்த காரியத்தை பண்ணாமல் இருந்தாக்க இந்த தோஷம் நமக்கு வராது என்றெல்லாம் விதி நிஷேதங்களை கொண்டு நாம ஒரு காரியத்தை பண்றது இருக்க, அதை விட்டுட்டு நீ எப்படி பண்ணணும் அப்படின்னா, நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு சேஷபூத்தர்களாக நாம இருந்திருக்கோம். அந்த எம்பெருமானுடைய சங்கல்பம் நம்மளை இந்த காரியத்துல இப்ப நியமிக்கிறேன், இந்த காரியத்தை நாம அனுஷ்டிக்கிறோம் என்கிற ஒரு எண்ணத்தோட நாம பண்ணணும். ஆகையால நீ கிரகஸ்தனாக இருந்தாலும், வானப்பிரஸ்தாசிரமத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், சன்னியாசாசிரமத்துல இருக்கிறவனாக இருந்தாலும், இந்த நான் சன்னியாசி நான் காரியம் பண்றேன் இப்படி இருந்துட்டு இருக்கேன், நான் கிரகஸ்தன் நான் இப்படி இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன்ற அந்த எண்ணம் நமக்கு வேண்டாம். இதை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கு. நாம எல்லாருமே எம்பெருமானுக்கு சன்னியாசி, நான் சன்னியாசியாக இருந்தாலும் நான் எம்பெருமானுக்கு சேஷபூதம் தான். எம்பெருமான் என்ன இப்படி இவ்வாறு இருக்கும்படியாக பண்ணுகிறான்ற ஒரு சங்கல்பத்தோட நாம ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணணுமே தவிர, நாம இந்த அடையாளம்ன்றது இருக்க நமக்கு ஒரு பெருமை சேர்ப்பதற்காக ஏற்பட்டது. நான் சன்னியாசாசிரமம் காவி உடைய எடுத்துட்டு தண்டத்தை எடுத்துட்டு போனான்னா, காஷாயம் மாத்திரேனன்னு ஒரு காஷாயமும் தண்டமும் வச்சிருந்தாலே போறோம். அவர் வயசுல பெரியவரா சின்னவரா, அவர் வாசிச்சவரா வாசிக்காதவரா என்று எதையும் பார்க்க வேண்டாம். அவளை பெரியவாளா இருந்தாலும் சின்னவாளா இருந்தாலும் எல்லாரும் விழுந்து சேவிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்ப நான் காஷாயம் சேகரிச்சுட்டு நான் போறேன்னாக்க எல்லாரும் என்ன 100 பேர் சேவிப்பான், 1000 பேர் சேவிப்பான், அதுக்காக நான் போறேன்னு ஒருத்தன் போனான்னாக்க அது சன்னியாசாசிரமத்தினுடைய தர்மம் அல்ல. அந்த சன்னியாசாசிரமத்தினுடைய தர்மம் என்னன்னாக்க, எந்த ஒரு அடையாளமுமே தனக்கு பெருமைக்கோ புகழுக்கோ ஏற்பட்டதில்லை. நாம எல்லாரும் ஈஸ்வரனுடைய தாசபூதர்கள். ஈஸ்வரன் நம்மளை இந்த மாதிரி இருக்கும்படியாக நியமிக்கிறான். இந்த நியமன பிரகாரம் நாம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி, புதோ பாலகவத்து கிரீடேது குசலோ ஜடவச்சரேது வதேது உத்தவத் வித்வானே
வித்வானே கோச்சரியாம் நைகமச்சரேது என்பதாக சொல்ற. புத்தகா எது நல்லது எது கெட்டதுன்னு நல்லா பகுத்து அறியக்கூடிய தெரிஞ்சவனாக இருந்தாலும் கூட ஒரு சிறுவனாக பாலகத்தை மானாவமான ரகிதம் இந்த ஒரு காரியத்தை பண்றதுனால ஒரு கௌரவம் இருக்கு, இந்த காரியத்தை பண்ணாததுனால பண்ணினாக்க அவமானம் ஏற்படும்ன்றதெல்லாம் பத்தி நினைக்காமல் எந்த காரியத்தை அனுஷ்டிக்கணுமோ அந்த காரியத்தை அனுஷ்டிக்கிறவன். ஆகையால அந்த இடத்துல வரச்சே இன்னொருத்தர் இப்படி சொல்ல போறாளேன்னு நினைக்காத பசங்க எப்படி காரியம் பண்ணுமோ அந்த மாதிரி புத்தகா அறிவாளியாக இருந்தாலும் நினைக்கணும்னு அர்த்தம். குசலகா நிபுணனாக இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்வதற்கு சாமர்த்தியம் உடையவனாக இருந்தாலும் ஜடவத்து வித்வானாக இருந்தாலும் கூட பைத்தியக்காரன் மாதிரி அவன் பேசுற வார்த்தை அந்த மாதிரி இருக்கணும். அதாவது தன்னுடைய பாண்டித்யத்தை எப்ப பார்த்தாலும் பிரகாசம் பண்ணிட்டு நான் தான் பெரிய வித்வான்றத எல்லாருக்கும் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். வேதார்த்தங்கள்ல நிஷ்டனாக இருந்தாலும் கூட கோச்சரியாம் ஆச்சரியத்துன்னா பசுமாட்டுக்கு பரிசரிய பண்றத விடாத அது மாதிரி நடந்துக்கணும்னாக்க ஒன்னும் தெரியாத வந்தானே மாடு மேய்ப்பான், அந்த மாதிரி நாமளும் நடந்துக்கணும், எனக்கு எல்லாம் தெரிஞ்சவன்னு நினைச்சு கொண்டு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஆகையால எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் தேகாபிமானத்துக்காக தெரியப்படுத்துறதோ பிறரை சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ பிறரை அவமானப்படுத்துறதுக்காகவோ எந்த காரியத்தையும் நாம பண்ணக்கூடாது என்பதாக சொல்ற. அதே மாதிரி இவன் ஜனங்களை பார்த்து நாம பயப்பட வேண்டாம், நம்மளை பார்த்து ஜனங்களும் பயப்பட வேண்டாம், அந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். நாம எல்லாராலையும் அணுகக்கூடியவர்களாக நாம இருக்கணும், நாமளும் எல்லாரையும் அணுகி ஹிதத்தை போதிப்பவர்களாக நாம இருக்கணும். இதுதான் சன்னியாசியினுடைய தர்மம். இங்க சில சமயங்கள்ல சொல்லுவாங்க, இப்போ இந்த சன்னியாசிகளாக இருந்த இதெல்லாம் இந்த பாகவத தர்மத்தை தான் அனுஷ்டிக்கிறார். இப்ப மகான்கள்லாம் சன்னியாசத்துல ஆசிரமத்துல இருக்கிட்டே டோலையில கண்ணனை எழுந்தருட பண்ற, வேணுகோபாலனை எழுந்தருட பண்ணி இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஆத்துலயும் சன்னியாசிகள் பொன்னடி சாத்தி பண்ற. இவெல்லாம் கிராமத்தை விட்டு தூரத்துல தானே இருக்கணும், இவ என்னத்துக்கு நகரத்துல இருக்கிறது, இல்ல நகரத்துல ஒவ்வொரு ஆத்துக்கும் இவ போகணுமா, இப்படி எல்லாம் ஒரு கேள்வி வருது. அதுக்கு சமாதானம் இங்கேருந்து தான் வருது. இதுக்கெல்லாம் பார்த்தோம்னாக்க என்ன சமாதானம் என்ன கேட்டாக்க, இவாளை பொறுத்த வரைக்கும் இவ எப்படி இருந்துக்கணும்னா பிறரை சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ தன்னுடைய புகழ பரப்புவதற்காகவோ ஒவ்வொரு கிரகமாக போகல. ஒவ்வொரு கிரகத்துக்கும் போறது எதுக்காக அப்படின்னா அவளுடைய அஜானத்தை போக்கடிப்பதற்காக, அவளுக்கு பகவத் கடாட்சம் ஏற்படுத்தணும் என்பதற்காக. அந்த ஜனங்கள் நம்மளை பார்த்து பயப்படக்கூடாது, இந்த பெருமாளுக்கு தூரம் போகக்கூடாது, அவளுக்கு அருகாமையில பெருமாள் எழுந்தருளணும், அந்த பகவத் கடாட்சம் அவளுக்கு வரணுன்றதுக்காகவும் அதுக்காக தான் இவ அங்க போற. அதே மாதிரி அந்த ஜனங்களை பார்த்து இவா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இவாளை பார்த்தும் ஜனங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி அந்த எம்பெருமான உடைய அனுகிரகம் ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக சுதந்திரமாக ஜனங்கள் வரும்படியான அந்த சௌலபிய சௌசல்யத்தோட இருக்கணும் இந்த பரிவராஜகாசிரமத்துல இருக்கிறவான்னு சொல்ற. ஆகையால தேகமுத்திஷ்ய பசுவத்து வைரம் குறியா நகேனச்சித்து ஏகேவ பரோகாத்மா பூதேஷு ஆத்மன் அவஸ்திதா. இப்ப இவ அதிவாதங்கள் இதுல சில வார்த்தைகள்லாம் ரொம்ப இந்த வாக்குல தோஷம்னு சொல்றது. ஒரு சின்ன விஷயத்த போய் ஒரே ஒரு தப்பு பண்ணிருப்பா, அந்த தப்பு பண்ணத்தை வச்சு நீ 10 தப்பு பண்ணிட்ட இதுல என்ன சொன்னா அவனுக்கு மனசு கஷ்டமா போட்டுடும். ஏதோ 1-2 தப்பு இருக்கலாம், அதுக்காக இப்படி சொல்றது இருக்க, இது அத்திவாதமாக இருக்கிறது. ஒண்ணுமே ஒரே ஒரு காரியம் நல்ல காரியம் தான் பண்ணிருப்பான், அதுக்காக ஏகமா நீ தான் பண்ணிட்டேன்னு ஒண்ணே அவனுக்கு ஒரு அனாவசியமான ஒரு
பெருமை இல்லாத பெருமை அவனுக்கு ஏற்றி விடுறதெல்லாம் இருக்கு. இது ரெண்டுமே தப்பு. இது அத்திவாதம்ன்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். பிறர் மனசு புண்படுற மாதிரி பேசுறது இருக்க, அதுவும் வாக்பாருஷ்யம்ன்றது இருக்க, அது ரொம்ப ரொம்ப தப்பானது. இந்த மாதிரி எல்லாம் வாக்குல வரச்சே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சொல்ல வேண்டியதை சொல்லாத போறது இருக்க, அதுவும் தப்பு. இந்த மாதிரி எல்லாம் நாம நடந்துக்காமல் எல்லா பூதங்களிடத்திலையும், பூதங்கள்னா எல்லா பிராணிகளிடத்திலையும் அந்த ஹிதமாக இருக்கணும். நாம என்ன எல்லா பிராணிகளிடத்திலையும் ஆத்மா ஒரே மாதிரி தான் இருந்துருக்கு. எல்லாருக்கும் அந்தராத்மாவாக பரமாத்மா சிவன் நாராயணன் எழுந்தருள் இருக்க, அவரை நாம தெரிஞ்சுக்கணும் என்பதெல்லாம் நாம இந்த சன்னியாசியாக இருந்திருக்கிறவா அவ நினைச்சு மீதி பேருக்கும் இந்த எண்ணத்தை ஏற்படுத்தணும். ஆகாரார்த்தம் சமீகேத யுக்தம் தத் பிராணதாரணம் சத்வம் விமர்சத்தே ஏன தத்வித்யாணி விமுச்சியதே. இப்ப இவ சன்னியாசிகள் ஆகாரார்த்தம் இதுக்காக பிக்ஷை எடுக்கணுமா அப்படின்னா எடுக்க வேண்டியதுதான், யுக்தம் தான். ஏன்னா அந்த பரமபுருஷ ஞானம் ஏற்படணும் இல்லையோ, அந்த சிந்தனம் ஏற்படணும் இல்லையோ, அதுக்கு அந்த சரீரம் இருந்தா தானே பண்ண முடியும். அந்த சரீர தாரணம் இல்லாத போயிடுச்சோம்னாக்க அது முடியாத போயிடும் இல்லையோ. அதுக்காக உள்ளோம்னா சௌச்சம் ஆச்சமனம் ஸ்நானம். இப்போ நது சோதயதான் திரையத்தைன்னு சொல்ற நிச்சயம் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறது, ஸ்நானம் பண்றது, ஆச்சமனம் பண்றது, இதெல்லாம் நாம எதுக்காக பண்ணணும் அப்படின்னாக்க இது லோகத்துல இருக்கிறது பின்பற்றுவதற்காக பண்றதுன்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இது விதின்றதுனால பின்பற்றுறதுன்றது இல்லை. நாம எல்லாம் எம்பெருமானுக்கு சேடப்போக்கனாக இருந்திருக்கோம். எம்பெருமானுடைய சங்கல்பம், கட்டளை, இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியதாக இருந்திருக்கிறது. ஆகையால அந்த மாதிரி நாமளும் பெருமானுடைய கட்டளையை பின்பற்றுவது, பெருமானுடைய தாசப்போக்கனாக இருக்கிறவர் நாம பின்பற்றுவது நம்மளுடைய கடமை என்கிற ஒரு எண்ணத்தோட இந்த காரியத்தெல்லாம் பண்ணணும்னு சொன்னார். தாவத் பரிஜரேத் பக்தியா ஸ்ரத்தாவான் அனசூயவா யாவத் பிரம்ம விஜானியான் மாமேவ குரு மாதிரசாம். இதுக்கு மேல ஒரு விஷயம், சில விஷயங்கள், வேதாந்த விஷயங்கள் எல்லாம் ஆச்சாரியன் மூலமாக தான் நாம தெரிஞ்சுக்கணும். அந்த குரு ஸ்ரத்தாவான்னு சொல்லச்சே ஆச்சாரியால் எப்படி எந்த பிரகாரத்தினால உபதேசம் பண்ணிருக்காளோ அந்த பிரகாரமாக தான் நாம அனுசந்தானம் பண்ணணும். அதையால நாமளா புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது, ஏடு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுன்றது இருக்கு, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுலயும் அத்தியாத்ம சாஸ்திரத்தை குரூபசதனம் பண்ணி தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு சொல்லி அவளுக்கு நம்மளால முடிந்த கைங்கரியங்களை பண்ணி அது மூலமாக நாம தெரிஞ்சிருக்கணுமே தவிர நாம்பளா பார்த்து சொல்றேன்றது சொல்லக்கூடாது. ஆகையால தன்னுடைய சிஷ்யனுக்கு சொல்லச்சே தன்னுடைய ஆச்சாரியன் எப்படி தனக்கு உபதேசம் பண்ணேரோ அதே மாதிரிதான் தன் சிஷ்யனுக்கு சொல்லணுமே தவிர தானா ஒண்ணு நினைச்சிருந்து அதை நாம சொல்லக்கூடாது என்பதாக சொல்ற. இப்படி சதாச்சாரிய பரிச்சரியைகளால பெறப்பட்டது அந்த வைராக்கியம், பகவத் பக்தி. இப்படிப்பட்ட அந்த வைராக்கியம், பகவத் பக்தி எல்லாம் ஆச்சாரியன் மூலமாக வந்ததாக இருக்கணும். ஆகையால இப்படிப்பட்டதுதான் நிலையானதாக இருக்குமே தவிர மீதி எதுவுமே நிலையற்றதாக, மீதி எல்லாமே நிலையற்றதாக ஆகும் என்பதாக சொல்ற. சரி, இப்படி ஆசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுனால என்ன லாபம்? இப்படி என்னத்துக்கோசரம் இப்ப சன்னியாசியா இருப்பா, சன்னியாசாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறா, கிரகஸ்தாசிரமத்தை தர்மத்தை அனுஷ்டிக்கிறா. இப்படி வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னா, பிரம்மச்சரியம் தபசௌச்சம் சந்தோஷோ பூத சௌஹிருதம் கிரகஸ்தஸ்யா கிருதௌ கந்துஹு சர்வேஷாம் மதுபாசனம். பிரம்மச்சரியம்ன்றது பிரம்மச்சாரியா இருக்கிறவா மாத்திரம் இல்ல, எல்லா ஆசிரமத்திலையும் இருக்கிறவாளும் இந்த ஒரு நிஷ்டையோட பெண்கள் விஷயமான எண்ணங்கள் தன்னிடத்துல இல்லாமல் இருக்கிறது இருக்கு, அதுதான் பிரம்மச்சரியம்னு சொல்றது. அதுக்கப்புறமா தபஸு, அந்த பெருமாளையே தியானம் பண்றது, சரி காயக்லேசம் பண்ணி ஏகாதசி உபவாசம்லாம் இருந்து அந்த சாஸ்திரியமான கைங்கரியங்களை பண்றது, சௌச்சம் பரிசுத்தமாக இருந்துருக்கு.
சந்தோஷா பூத சௌஹிருதம். மனசுல எது கிடைக்கிறத கொண்டு சந்தோஷப்படணும். இது வேணும் அது வேணும்னு நினைக்காதபடி என்ன கிடைக்கிறத கொண்டு சந்தோஷப்பட்டு எல்லா பிராணிகளிடத்திலையும் நல்லதையே அதுகளுடைய ஹிதத்தையே நினைக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. கிரகஸ்தாஸ்திருதௌ ஜந்து சர்வேதாம் மதுபாசனம். இப்படி எல்லாம் கிரகஸ்தனாக இருந்தாலும் சன்னியாசியாக இருந்தாலும் வானப்பிரஸ்தாசிரமத்துல இருந்தாலும் எல்லாரும் மதுபாசனம் அந்த எம்பெருமான தியானம் பண்றது இருந்துருக்க அது ரொம்ப பிரதானம். உபாசனம் பண்றது பிரதானம். இப்படி தாம் பண்ற தர்மானுஷ்டானங்கள் எல்லாமே அந்த பகவத் தியானத்துக்காக நாம பண்றோன்ற ஒரு புத்தியோட நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு சேஷபூத்தனாக இருந்திருக்கிறதுனால சேஷனாக இருக்கிறவன் சேஷிய நினைக்கிறது அவனுடைய கடமை என்கிற முறையில நாம அனுஷ்டானங்களை பண்ணணும் என்பதாக சொல்ற. இப்படி பக்தியா உத்தவா அனபாயன்யா சர்வலோக மகேஸ்வரம் சர்வோத்பத்தியப்பேயம் பிரம்ம காரணம் மோபயாதி சகா. இப்படி ஹே உத்தவரை பார்த்துதானே சொல்லிட்டு இருக்கேன். இப்படி வர்ணாசிரம தர்மங்களை பக்தியோட யார் ஒருத்தன் அனுஷ்டிக்கிறான்னா அனபாயன்யா பக்தியான்னு சொல்றீங்க. அனபாயன்யா பக்தியான ஒரு சமயத்துல பக்தி இருக்கு, ஒரு சமயத்துல பக்தி இல்லைன்றது இல்லாமல் எல்லா சமயத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு பக்தி விசேஷத்தோட பண்ணணும்னு அர்த்தம். இப்படி யார் பண்றாளோ இந்த வர்ணாசிரம தர்மங்கள், ஏன்னா இது பிரம்மச்சரியாசிரமத்துக்கு உண்டான நிஷ்டை, கிரகஸ்தாசிரமத்துக்கு உண்டான ஒரு நிலைப்பாடு, வானப்பிரஸ்தாசிரமத்துல எப்படி இருக்கணும்ன்றத சொன்னார், சன்னியாசிகள் எப்படி இருக்கணும்ன்றதில் இது வரைக்கும் சொன்னார் இல்லையோ. இப்படி 4 ஆசிரமத்திலையும் இருந்து கொண்டு எப்படி எல்லாம் நடந்து அந்த விதி பிரகாரம் எப்படி எல்லாம் நடந்து கொள்ளணும்ன்றது இப்படி நடந்துட்டு இருந்தாள்னாக்க அவளை பொறுத்த வரைக்கும் சர்வலோக மகேஸ்வரம் சர்வோத்பத்தியப்பேயம் பிரம்ம காரணம் மோபயாதி சஹா. இப்படி எல்லாத்துக்கும் சர்வோத்பத்தி எல்லாத்துக்கும் காரணமாக எல்லாத்தினுடைய உற்பத்தி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிற என்னை மாம் உபயாசி என்னை அடைகிறான். இப்போ அந்த வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுனுடைய பலன் என்னன்னாக்க பகவத் பிராப்தி தான் பலம். அந்த பகவத் பிராப்தி ஏற்படும். இது ஸ்வதர்ம நிர்ணிக்த சத்வஹ விஜ்ஞாதமத் கதி ஞான விஜ்ஞான சம்பன்னஹ விரக்தோ மாம் உபைதி சஹ. ஞான விஜ்ஞான சம்பன்னஹ, ஞானம்ன்றது இருக்க சாஸ்திரஜன்ய சாஸ்திரங்கள் படிக்கிறதுனால வரக்கூடியது ஞானம். விஜ்ஞானம்ன்றது என்னன்னா உபாசனம், பெருமாளை தியானம் பண்றது உபாசனம் பண்றதுனால வரக்கூடிய ஞானம் வருதுன்றிருக்க. அதனால வரக்கூடிய அந்த பக்தியும் ஞான ரூபம் தானே, அதை விஜயானம்னு சொல்றது. இப்படி ஞான விஜயான சம்பன்னாக விரக்தா, இந்த பகவான் தவிர பரமாத்மனை யோரக்தா விரக்தா அபரமாத்மனின்னு சொல்லி பெருமாள் விஷயத்துல மாத்திரமே ஈடுபாடு உடையவனாக இருந்து கொண்டு மீதி விஷயங்கள்ல ஈடுபாடு அற்றவனாக இருந்திருக்கிறவன் அவன் என்ன பண்றான்னா மாம் உபைத்தி சகா, அவன் என்னையே அடைகிறான். ஆகையால இந்த ஆச்சார லட்சணமாக ஆச்சாரத்தோடு கூடியதாக இருந்திருக்கிற இந்த வர்ணாசிரம தர்மம்ன்றது இருக்க, இந்த ஆச்சார பிரபவோ தர்ம தர்மஸ்ய பிரபுரச்சிதான்னு எந்த ஒரு தர்மத்தை அனுஷ்டிச்சாலும் ஆச்சாரம்ன்றது இருக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் குளிக்காதையே பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதுன்னு சொன்னாக்கா அது ஏற்புடையதாகுமா? அந்த குளிக்க பல் தேய்க்காதே குளிக்காதையே பெருமாளுக்கு தளி பண்றேன், நான் அப்புறமா நான் போச்சு ஊருக்கு ஆபீஸ் போச்சு நான் அப்புறம் குளிச்சுக்கிறேன்னு சொன்னாக்கா அது ஏற்புடையதாகுமா? ஆகாது. சந்தியாவந்தனம் பண்ணா சந்தியாகீனம் சர்வகர்ம ஸ்வனர்ஹான்னு, சந்தியாவந்தனமே பண்ணாதுன்னு எவ்வளவுதான் பெருமாள் கைங்கரியம் பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஆகையால இந்த ஆச்சார பிரபவோ தர்மஹான்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு முறை இருந்துருக்கு. அந்த முறையிலேருந்து நழுவாமல் அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கணுமே தவிர நம்ம தோணின பிரகாரம் தர்மத்தை அனுஷ்டிக்க கூடாது. ஆகையால இந்த ஆச்சாரத்தோட கூட இந்த ஆச்சார லட்சணமான இந்த தர்மம் இருக்கு. சயேஷ மத்தியுக்தா,
இப்போ யார் ஒருத்தன் இதை பண்றானோ மத் பக்தி யுக்தா என்னிடத்துல சம்பூர்ணமான பக்தியோட இருந்து கொண்டு யார் ஒருத்தன் இதை அனுஷ்டிக்கிறானோ அவன் என்ன கேட்டான், அவன் என்னையே அடைய போகிறான். அவனுக்கு பரம புருஷார்த்தம்ன்றது சித்திக்க போறது, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகையால உத்தவர் கேட்டாரோ இல்லையோ, வர்ணாசிரம தர்மங்கள்னால என்ன பிரயோஜனம், இந்த வர்ணாசிரம தர்மங்களை எப்படி அனுஷ்டிக்கணும்னு எல்லாம் கேட்டாரோ இல்லையோ, ஏதத்தே அபீதம் சாதோ பவான் பிருச்சதி யச்சமாம் யதா ஸ்வதர்ம சம்யுக்தா பக்தோ மாம் சமயாஸ்வரம். நீ கேட்டேன், உத்தவர்னு கேட்டேன், வர்ணாசிரம தர்மத்தை பத்தி கேட்டேன், உமக்காக நான் மொத்தத்தையும் நான் சொல்லி சொன்னேன் நானே, இவ்வளவு விஸ்தாரமா நான் சொல்லி சொன்னேன் நானே. இதனால உமக்கு ஏற்பட்டதான பிரம்மத்தை உத்தவரை பார்த்து சொல்றவர் அதை நீ அனுஷ்டிச்சு அது மூலமாக பக்தோமாம் சமயாத்வரம் என்னை அடைந்து சகல க்ஷேமம், என்னை அடைவதுதான் சகல க்ஷேமம், பெருமாள் அடையிறது தான் க்ஷேமம், அந்த க்ஷேமத்தை நேரும் அடைவீராகன்னு இந்த வர்ணாசிரம தர்மானுஷ்டானத்தினுடைய விசேஷத்தை உபசம்ஹாரம் பண்ற. ஆகையால இதுவரைக்கும் ஒரு பிரம்மச்சாரி எப்படி நடந்து கொள்ளணும், கிரகஸ்தன் எப்படி நடந்து கொள்ளணும், வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கிறவன் எப்படி நடந்து கொள்ளணும், சன்னியாசி எப்படி நடந்து கொள்ளணும், இப்படி சாஸ்திரிய முறைப்படி நடந்து கொள்வதனால வரக்கூடிய பிரயோஜனம் என்ன, அந்த பரம பிரயோஜனம்ன்றது அந்த பெருமாளை அடையிறது தான். ஆகையால இவை எல்லாவற்றையும் நாம தெரிந்து கொண்டு நாம அதன் பிரகாரம் நடக்கணும்னு சொல்ற. அந்த பிரம்மச்சாரியாக இருந்துருக்கிறவா சில தர்மங்கள் வித்தியில மாத்திரம்தான் அவளுக்கு புத்தி போகணுமே தவிர வேற எதுலையும் புத்தி போகக்கூடாது. கிரகஸ்தனா இருக்கிறவனா இருந்தாலும் கூட அவளுடைய குடும்ப ரட்சணத்துக்காக வேணா சில காரியத்தை பண்ணலாமே தவிர தான் பணக்காரன் ஆகணும் புகழ் வரணும் என்று அந்த ரீதியில எந்த காரியமும் பண்ணக்கூடாது. தான் சம்பாதிக்கிற சம்பாத்தியமே கூட அதிர்ச்சி போஜனத்துக்காகவும் தன்னுடைய குடும்பத்தை ரட்சணம் பண்றதுக்கும் பாகவத ஆச்சாரியாளுக்கு உபயுக்தமான கைங்கரியம், அவளுக்கு உபயோகிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த அந்த கைங்கரியத்துக்கு தேவையான தனதானிய சமிருத்தியை தான் ஆரம்பிக்கணுமே தவிர வேற ஒன்றும் பெருசா ஆசைப்படக்கூடாது. வானப்பிரஸ்தாசிரமத்துல வரச்சே ஹஸ்தாதானாக முக்காதானாகன்னு என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிறத கொண்டு அந்த காட்டுல காலத்தை தள்ளணும்னு சொல்லியிருக்க. சன்னியாசிகளா இருக்கவா பிக்ஷாச்சரணம் பண்ணணும், பிக்ஷாச்சரணம் பண்றதும் பிராணதாரணத்துக்காக தான் தவிர இந்த சரீரத்துல பிராணம் இருக்கிறதுக்காக தவிர. அப்படியும் சரீரத்துல பிராணம் இருக்கிறதுக்கு என்னன்னா அந்த மனன செயலனாக பகவத் பக்தி, அந்த நாம எல்லாம் பகவானுக்கு தாசபோத்தனாக இருந்துட்டு அந்த பகவத் கைங்கரியத்தையே விரும்புபவர்களாக இருக்கோன்றத நாம தெரியப்படுத்துறதுக்காகவும் நாம அந்த அந்த நம்ம மனசு பகவானிடத்துல ஈடுபடுவதற்காக தான் அந்த பிக்ஷாச்சரணமே தவிர அவளுக்குன்னு பல நியமங்கள் எல்லாம் சொன்னார். அந்த மாதிரி நியமங்களோடையும் அவ அனுஷ்டிக்கணும். இப்படி ஒவ்வொரு ஆசிரமத்துல இருக்கிறவாளும் அவளுடைய ஆசிரமத்துக்கு உண்டான தர்மங்களை அனுஷ்டித்தார்கள். ஏன்னா அவளுக்கு சகல சிரேயஸும் அடையும். அந்த சகல சிரேயசுன்றது என்னன்னாக்க பெருமாளை அடைவதுதான். அவர்கள் எல்லாரும் என்னை அடைவார்கள் என்பதாக இந்த ஏகாதச ஸ்கந்தத்துல 18வது அத்தியாயத்துல வர்ணாசிரம தர்மங்களுடைய ஏற்றத்தை சாதித்தார். நாமும் நம்மளால முடிந்த வரைக்கும் நம்மளுடைய ஆசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சு இந்த அனுஷ்டானமே பகவத் கைங்கரிய ரூபமாக அதை அனுஷ்டிச்சு அந்த எம்பெருமானுடைய பிரீதிக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.